இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு மினி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் தஹி பூரி காளான்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு போனதும் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பனானா மால்பூவா தான். குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது 1 கப் கோதுமை மாவு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2-3 ஏலக்காய் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக 1 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் அதை அப்படியே ஒரு கரண்டியில் போட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆயிலெல்லாம். இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர், அதுக்கு தேவையான தண்ணி, சாஃப்ரான், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சக்கரை பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பில் பனானா மால்பூவா டிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் டேஸ்டியான பனானா மால்பூவா ரெடி.